கிடா வெட்டி 200 சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோட்டை சமையல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னா, சூப்பரான ஒரு சமையல் விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க கறிக்கு, மட்டன் தாளிக்கு. இங்கே வந்து கறி இருக்குது, கறி வெட்டியிருக்காங்க பாருங்க. கறி வந்து இப்போ அலச போகிறாங்க. இது கொழுப்பு தனியாக ரசத்துக்கு, இது வந்து தலைக்கறி. இப்போ வந்து இங்கே வந்து குடல் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டிருக்காங்க. ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. மட்டன் தாளிக்கிறாங்க. சின்ன வெங்காயம், இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கு சின்ன வெங்காயம். இங்கே வந்து குடலுக்கு இஞ்சி பூண்டு வேக வைக்கிறாங்க. போட்டு குடல் வந்துக்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு சேர்க்குறாங்க. இங்கே வந்து பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஜாமான்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சமைக்க. இங்கே வந்து முட்டை அவிச்சிருக்காங்க. அவிச்சிட்டாங்க, வேக வச்சு வச்சுட்டாங்கன்னு வரத்துக்குள்ளே. இங்கே வந்து மட்டன் கழுவி வச்சுருக்காங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறாங்க வதங்கிறதுக்கு. மட்டன் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மட்டனுக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு சேர்க்குறாங்க. நல்லா நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும். நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்குறாங்க. குழம்புக்கு தேவையான தனி மிளகாய் தூள் சேர்க்குறாங்க. இப்போ வந்து தக்காளி பழம் சேர்க்குறாங்க. குழம்புக்கு தேவையான தக்காளி பழம். நல்லா தக்காளி வதங்கட்டும். தயிர் சேர்க்குறாங்க. மட்டனுக்கு தேவையான தயிர். இப்போ வந்து எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ வந்து மட்டனை வந்து 3 கிடா இன்னைக்கு அதை வந்து அலசி வச்சுருக்காங்க. வெட்டி வீட்டில் தான் வெட்டினாங்க. வெட்டி அலசி வச்சுருக்காங்க. இப்போ சேர்க்குறாங்க. இந்த 3 கிடா வெட்டினாங்க இன்னைக்கு சாமிக்கு. நல்லா போட்டு மட்டனை கிண்ட வேண்டியது. நல்லா மட்டன் வந்து நல்லா வதங்கி வரணும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோட்டை சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஒரு 3 கிடா கறி சாப்பாடு வேலை வாங்கியிருந்தாங்க. அதான் இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து 3 கிடா வெட்டி வீட்டிலே வெட்டி சாப்பாடு. அதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தான் சமைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ என்னென்ன செய்கிறாங்கன்னு வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மட்டன் நல்லா வதங்கிருச்சு. தண்ணி சேர்க்குறாங்க. தேவையான அளவு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்குறாங்க. இப்போ மட்டன் நல்லா கிண்டி விட்றாங்க. தண்ணி நம்ம மட்டனை தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வைக்க போகிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்க்குறாங்க. ஒரு 1.5 குடம் போல் சேர்த்துருக்காங்க வேக வைக்க. இப்போ வந்து தலைக்கறியை வந்து தனியாக அதோடய சேர்த்துருவாங்க. குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து மட்டனை மூடி வச்சாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க. வேகட்டும் நல்லா மட்டனு. இங்கே வந்து குடல் வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்காங்க. உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி அவிச்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து சைவத்துக்கு வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் வந்து பருப்பு வேக வச்சு. இங்கே வந்து பருப்பு எடுத்து வேறு ஏனத்தில் மாற்றுறாங்க. சட்டி தேவைப்படுதுன்னு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சைவம் வந்து ஒரு 50 பேருக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பருப்பு தண்ணி அதை வேக வச்சு. இங்கே வந்து பாயசத்துக்கு வந்து ஜவ்வரிசி வந்துக்கிட்டு இருக்கு. 50 பேர் சைவம் அதையும் செய்கிறாங்க. பாயசம்
இங்கே வந்து கேரட்டு, முட்டைக்கோசு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருக்காங்க. இதுவும் சைவத்துக்கு ஒரு 50 பேருக்கு. பாயசத்துக்கு வந்து சேமியா உடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஜவ்வரிசி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து பருப்பு தண்ணி வந்து சாம்பாருக்கு வச்சுட்டு இது வந்து சைவ ரசத்துக்கும் கறி ரசத்துக்கும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து கொழுப்பு ரசத்துக்கு வந்து கொழுப்பு வெட்டிக்கிட்டு இருக்காங்க வேக வைக்க. இது வந்து கொழுப்பு ரசத்துக்கு சட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு. கொழுப்பு ரசம் மொத்தம் 1.5 லிட்டர் போல் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை எல்லாம் போடுறாங்க. பட்டை, கிராம்பு, பட்டை வகை அனைத்தும் சேர்த்துட்டாங்க. எல்லாமே போட்டுட்டாங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே. புதினா சேர்த்துறாங்க. பச்சை மிளகாய் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து பல்லாரி சேர்த்துருக்காங்க. பல்லாரி இப்போ ரசத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறாங்க. இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. கொழுப்பு வந்து அலசி வச்சுருக்காங்க. அதை சேர்க்குறாங்க. இது வந்து கொழுப்பு ரசத்துக்கு போடுறாங்க. அடுத்த மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்க்குறாங்க. இப்போ வந்து நல்லா கொழுப்பு வந்து வதங்கி வரணும். நல்லா எல்லாம் வந்து இப்போ கொழுப்பு வந்து வதக்குறாங்க. இப்போ வந்து கொழுப்பு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி பழம் வந்து ரசத்துக்கு தேவையானது போடுறாங்க. கொழுப்பு ரசத்துக்கு தேவையானது ஒரு அன்னக்கூடையிலேருந்து சேர்க்குறாங்க. தேவையான அளவு சேர்த்துக்கிறாங்க. வந்து தக்காளி சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வரணும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறாங்க. ரசத்துக்கு தேவையானது அங்கே வந்து மட்டன் வந்துக்கிட்டு இருக்கு. மஞ்சத்தூள் சேர்க்குறாங்க. கொஞ்சமாக மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இன்னும் வேகணும். மட்டன் ரொம்ப நேரம் வேகணும். நல்லா இப்போ தான் கிண்டி விட்றாங்க. இடையில முன்னாடி மூடி வச்சது இப்போ தான் கிண்டி விட்றாங்க. இப்போ வந்து மட்டன் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காமிச்சிடுறேன். மூடி வச்சிருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் மூடி. இங்கே வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கணுன்னு உங்களுக்கு கரைஞ்சாலும் காமிக்கிறேன். பாயசத்துக்கு இன்னும் பாயசத்துக்கு செத்த நேரம் வந்து வேகணும். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இங்கே வந்து குடல் வெந்துருச்சு. அள்ளிவிக்கிறாங்க. நல்லா தக்காளி வதங்கணும். வதங்கட்டும். நல்லா ரசத்துக்கு வந்து இங்கேருந்து ஊறுகாய் வந்து போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நான் வரதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து சைவ. இன்னும் கொஞ்ச நேரம் தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ வந்து தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் வந்து சேர்க்குறாங்க. கொழுப்பு ரசம் அது. காலிஃப்ளவர் வந்து காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு. நல்லா காலிஃப்ளவர் போட்டு தக்காளியோட நல்லா இப்போ கொழுப்பு ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்க்குறாங்க. நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரணும். ரசம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. பருப்பு தண்ணி அப்புறமா சேர்த்துருவாங்க. இங்கே வந்து ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ வந்து சேமியா சேர்க்குறாங்க. ட்ரூ சேமியா வந்து பாயசத்துக்கு சேர்க்குறாங்க. அங்கே வந்து உலக்கி வந்து சட்டி வச்சு சேமியா நல்லா வேகணும். வெந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பாயசத்துக்கு ஒரு 50 பேருக்கு இதெல்லாம் வந்து வதங்கி நல்லா வேகுது பாருங்க. கொழுப்பு கொஞ்சம் வேகும். இப்போ வந்து இடிச்ச பூண்டு சேர்த்துட்டாங்க. அதிலேயே இந்த இடிச்ச பூண்டு மிளகு சீரகம் சேர்க்குறாங்க. இடிச்ச பூண்டு முன்னாடியே சேர்த்துட்டாங்க. மிளகு சீரக பொடி. இப்போ வந்து புளி தண்ணி வந்து வடித்து வச்சுருக்காங்க. அதை சேர்க்குறாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக சேர்க்குறாங்க.
இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. மிளகு ஜீரக பொடி, பூண்டு, புளி தண்ணி எல்லாம் சேர்த்துட்டாங்க. கலந்து விடுறாங்க. பருப்பு தண்ணி சேர்க்குறது. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்க்குறாங்க ரசத்துக்கு. தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்காங்க வடிகட்டி, அதையும் சேர்க்குறாங்க. இப்போ வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு, இறக்க போகிறோம். இப்போ வந்து ரசம் ரெடி ஆச்சு, இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ வந்து ரசம் ரெடி ஆச்சு. பருப்பு தண்ணி வேக வச்சாங்களா அதை சேர்க்குறாங்க. இது வந்து கறி ரசம். அவ்வளோ சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ரசம். இப்போ வந்து கொழுப்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிடும். மூடிங்க. இப்போ வந்து ரசம் ரெடி ஆச்சு, மூடி வச்சுட்டாங்க. இங்கே வந்து மட்டன் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். வேகட்டும். வேகணும் தானே? இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுமா? மட்டன் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பாயசம் வேகணும். வெந்ததுன்னா காமிக்கிறேன். பாயசம் வெந்துடுச்சு. இப்போ வந்து கோலையில் எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து இறக்கி வச்சு ஜீனி, பால், ஏலக்காய் பொடியெல்லாம் இறக்கி வச்சு தான் கொடுப்பாங்க எப்போதுமே. வந்து இறக்கி வச்சுட்டாங்க. இனிமேல் தான் ஏலக்காய், ஜீனி எல்லாம் பால் எல்லாம் ஊற்றுவாங்க இறக்கி வச்சு. இப்போ வந்து பாயசம் வச்ச தண்ணியை வந்து நிறுத்துருவாங்க. பால் ஊற்றிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த தண்ணியோட வச்சோம்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால அப்படி பண்ணுவாங்க. வடிகட்டிட்டு பால் சுற்றுருவாங்க. இது வந்து சைவ ரசம் தாளிக்கிறதுக்கு சட்டி போட்டிருக்காங்க. இப்போ வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்க்குறாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பட்டை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ வந்து பல்லாரி சேர்த்துருக்காங்க. ரசத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வந்து வெட்டி வச்சு தக்காளி பழம் சேர்த்துக்கிறாங்க. இது வந்து சைவ ரசம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறாங்க. இது வந்து மட்டன் வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க. இந்த வேகானமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெந்துருச்சா வேவலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா. ரசம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சைவ ரசம். இப்போ ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்க்குறாங்க. தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ வந்து தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்க்குறாங்க. கொஞ்சமாக பருப்பு தண்ணி சேர்க்குறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியது. இப்போ நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். இங்கே வந்து சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் வாங்கி வந்து கொடுத்தாங்க. க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் சுத்தம் பண்ணி. இப்போ வந்து ரசம் நல்லா கொதிச்சு வருது. நல்லா ரசம் கொதிக்குது. இறக்கி வச்சு இப்போ வந்து ரசத்துக்கு காலிஃப்ளவர் சேர்க்குறாங்க. இது வந்து சைவத்துக்கு வந்து வாழைக்காய் மீன் வறுவலுக்கு வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. நான் வந்து செய்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா மட்டன் வேகணும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டு நல்லா மட்டனுங்கிறதுனால கொஞ்சம் டைம் விடும். இப்போ வந்து ரசம் கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ வந்து பருப்பு தண்ணி சேர்க்க போகிறாங்க. இது வந்து சைவ ரசம். இது வந்து பருப்பு ரசத்துக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ வந்து ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. பூண்டு சேர்த்துட்டாங்க. பூண்டு, மிளகு சீரக பொடி, மிளகு ஜீரக பொடி, பூண்டு எல்லாம். இது வந்து புளிக்கரைசல் வந்து இப்போ தான் சேர்க்குறாங்க. புளியை வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சு இப்போ வந்து எல்லாமே சேர்த்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னே இறக்க வேண்டியதான். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மட்டன் வேகிற அளவு இப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கு. உப்பு சேர்க்குறாங்க. கல் உப்பு சேர்க்குறாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ தான் போடுறாங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அங்கே சேர்க்குறது. இந்த நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா முக்காவே
இப்போ வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்க்குறாங்க. நிப்பாட்டிட்டாங்க அடுப்பை. கொத்தமல்லி சேர்த்து அப்படியே நிப்பாட்ட வேண்டியதான். இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டாங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. தேங்காய் பால் சேர்த்து இப்போ வந்து சைவ ரசம் சூப்பராக. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இங்கேருந்து மசாலா வந்து ரெடி பண்ணுறாங்க. மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் 3மே கரைச்சி ஊற்றிடுவாங்க. சோம்புத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா கலக்கி ஊற்ற வேண்டியது. அவ்வளோதான். கரைச்சி ஊற்றினோம்னா நம்மளுக்கு கட்டி போடாமல் இருக்கும். அதனால் இப்படி கரைச்சி ஊற்றிடுவாங்க. இப்போ வந்து எல்லா மசாலாவும் போட்டாச்சு. தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து எல்லாமே கரைச்சாச்சு. கரைச்சி சேர்க்குறாங்க மசாலா. எல்லா மசாலாவும் அதிலே கரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி கலந்து அதில் சேர்க்குறாங்க. இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துக்கிட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்துருச்சு. மசாலா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரணும். அவ்வளோதான். நல்லா மட்டன் வெந்ததுக்கப்புறம் தான் மசாலாவே சேர்க்கணும். அப்போ தான் இப்போ வந்து மட்டன் மசாலாவும் நல்லா வந்து குழம்பு கொச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே சிக்கன் வந்து அலசிட்டாங்க. இது வந்து வெள்ளை மிளகு, முந்திரி, பாதாம் பருப்பு எல்லாம் வந்து அரைச்சி ஊற்றுறாங்க. எல்லாம் வந்து வெந்நீரில் ஊற வச்சு அரைச்சி சேர்க்கணும். இப்போ வந்து தேங்காய் சேர்க்குறாங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. தேங்காய் வந்து கொஞ்சம் குழம்புக்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது சேர்க்குறாங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா. இங்கே வந்து சிக்கன் சுக்கா போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து ரசம் ரெடி ஆச்சு. இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆச்சு. இறக்கி வைக்கிறாங்க. இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டாங்க. சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் தான் நெய், கொத்தமல்லி. இப்போ வந்து கொத்தமல்லி சாலை சேர்த்துட்டாங்க. அடுத்த நெய், கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து சிக்கன் வறுக்கிறதுக்கு காஷ்மீர் சில்லி, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. சிக்கன் 65 போட்டு அதை வந்து சுக்கா சேர்க்குறாங்க. முட்டை ஒன்று ஊற்றிருக்காங்க. எத்தனை முட்டை போடணும்? இப்போ வந்து தயிர் சேர்க்குறாங்க. சிக்கனுக்கு தேவையான தயிர். முட்டை வந்து ஒரு 6 முட்டை போல் இப்போ வந்து சால்ட் வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டாங்க. இன்னும் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்க்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறாங்க. இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விடணும். சிக்கனை போட்டு பிரட்டி எடுக்க வேண்டியதும். அங்கே இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து சிக்கன் வந்து அலசிட்டு வந்து எல்லாமே கலந்து விட்டாச்சு. கலவை எல்லாமே. இப்போ என்ன இது மட்டும் சேர்க்கணும். லெமன் பழம் மட்டும் புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் சேர்த்தாச்சு. அங்கே இப்போ லெமன் பழம் புழிஞ்சிட்டு இருக்காங்க. சிக்கனை வந்து கலந்து வச்சு பொரிச்சிட்டு சிக்கன் சுக்கா. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து லெமன் சாறு சேர்க்குறாங்க. ஒரு 3 பழம் 4 பழம் போல் புழிஞ்சு அதை மட்டும் சேர்த்துருக்காங்க. எல்லாம் போட்டாச்சு. கலந்து விட வேண்டியதுதான். நல்லா அந்த மசாலா வந்து நல்லா சிக்கனில் சேரணும். ஒன்று சேரணும். நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊறட்டும். நான் பொரிக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இதை எண்ணெயில் பொரிச்சிட்டு அப்புறம் சுக்கா செய்யணும். இதில் சிக்கன் சுக்கா தானே. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டாங்க. நல்லா ஊறட்டும். உங்களுக்கு பொரிக்கிறப்ப உங்களுக்கு காமி. இப்போ வந்து டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூடாக இருக்குல்ல. நல்லா டீ போட்டு கொடுத்தாங்க. வடையும் டீயும் சாப்பிட்டு. இங்கே வந்து பாயசத்துக்கு வந்து மில்க் மேட் ஒன்று சேர்க்குறாங்க. ஒரு டப்பி.
இங்கே வந்து வாழைக்காய் மீன் வறுவல் செய்ய போகிறாங்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க. சைவ இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு இது வாழைக்காய் இப்போ எண்ணெய் சூடாக இருந்துச்சு. பட்டை கிராம்பு கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. பல்லாரி கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. இந்த வாழைக்காய் மீன் வறுவல் நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். நல்லா கொஞ்சோண்டு புதினா சேர்த்துருக்காங்க. வந்து வெங்காயம் நல்லா கொஞ்சோண்டு பூண்டு நச்சு போட்டிருக்காங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்காங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்காங்க இந்த வெங்காயம்லாம் வேகிறதுக்காண்டி. மூணு தூளும் போகிறாங்க. சீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் மூணுமே சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து கலருக்கு வந்து காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் சேர்க்குறாங்க. இது வந்து நல்லா கலர். இப்போ வந்து வாழைக்காய்க்கு தேவையான தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க. இப்போ எல்லாமே போட்டுட்டாங்க. நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த சாந்து கொஞ்சம் கொதிச்சோன்னு தான் வாழைக்காய் அது அரைச்சது. இது வந்து வெள்ளை மிளகு, கசகசா, முந்திரி மூணு வந்து அரைச்சதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்காங்க அந்த மசாலா. இப்போ வந்து சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துருக்காங்க. சேர்த்தாச்சு. நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அந்த சாந்து தக்காளி மட்டும் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து நல்லா சாந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து வாழைக்காய் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. வாழைக்காய் மீன் வறுவலுக்கு அதையும் சேர்த்தாச்சு. சூப்பராக அந்த வாழைக்காய் மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். நல்லா அந்த மசாலா வந்து அந்த வாழைக்காயில் போடுற மாதிரி கிண்டி விடணும். கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு சேர்த்தாச்சு. நல்லா செஞ்சாச்சு. இப்போ அள்ளி வைக்கிறாங்க பாத்திரத்தில். வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வந்து குடல் கூட்டுக்கு வந்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இனிப்பெல்லாம் போட்டு பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி மட்டும் மேலே பொரிச்சு போட வேண்டியது அவ்வளோதான். இப்போ வந்து நெய் வந்து சேர்க்குறாங்க. வாழைக்காய் மீன் வறுவல், சாம்பார் கொஞ்சம் உண்டு. இது வந்து சாம்பார் கொஞ்சம், பாயசத்துக்கு கொஞ்சம் நெய் சேர்த்தாச்சு. இன்னும் முந்திரி மட்டும் மேலே பொரிச்சு போடணும். இது வந்து சைவம் முட்டைக்கோஸ் செய்ய போகிறாங்க. முட்டைக்கோஸ் கேரட் பொரியல். எண்ணெய் கொஞ்சம் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு போட்டிருக்காங்க. கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, வெள்ளை உளுந்து எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா கொஞ்சோண்டு சேர்க்குறாங்க. கருவேப்பிலை இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்க்க போகிறாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தாச்சு. பல்லாரி கொஞ்சோண்டு சேர்க்குறாங்க. இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல். வெங்காயம் நல்லா வதங்க. இப்போ வந்து தேங்காய் துருவலையே அதிலே போட்டு சேர்க்குறாங்க. நல்லா இந்த வதக்கம் நல்லா அதிலேயே போட்டு நம்மளுக்கு சீக்கிரம் வீணாக போகுது. அதனால் அது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு. சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து வேக வச்ச முட்டைக்கோசு, கேரட்டு எல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. கடலைப்பருப்பு, பாசி பருப்புலாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சதுனால ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு பத்தலை, அதுக்கு சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
முட்டைக்கோஸ் பொரியலை வந்து வேறு பாத்திரத்தில் அள்ளி வைக்கிறோம். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு முட்டைக்கோஸ் பொரியல். இது வந்து ஒரு 50 பேருக்கு இந்த முட்டைக்கோஸ் பொரியல். பாத்திரத்தை வந்து மாற்றி வச்சாச்சு. அங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து உலை போட்டாச்சு. நல்லா தண்ணி கொதிச்சு வந்தோன்னா அரிசி சேர்க்க வேண்டியதான். உலைக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். பாயசம் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து போடுங்க. ஏலக்காய் பொடி சேர்க்குறாங்க. இந்த முந்திரி மட்டும் மேலே சேர்க்க வேண்டியதான் வறுத்து. ஏலக்காய் போட்டாச்சு, நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. முந்திரி மட்டும் மேலே சேர்க்கணும். இப்போ வந்து பால் சேர்த்தாச்சு, காய்ச்சின பால் ஊற்றிருக்காங்க. இப்போ வந்து பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முந்திரி மட்டும் மேலே சேர்க்க வேண்டியதான் வறுத்து.